குட்டியாக இருக்கிற உங்கள் பேபிக்கு வெயிட் கெயின் ஆக இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு நான் வந்து சுஜன் கோட்டிக்கு 1 டைம்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபி நான் செஞ்சு கொடுத்துருவாங்க. அவனும் வந்து நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்ருவான். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம், பீன்ஸ், கேரட் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து அவனுக்கு நெய்யில் தாங்க எப்போவுமே செய்வேன். நெய் வந்து காலி ஆகிடுச்சு. எப்போவுமே ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணி தாங்க நான் வாங்குவேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 4 முந்திரி வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. அதை ஜாரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு குட்டி தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பட்டை, ஒரே ஒரு கிராம் மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, பெருங்காயத்தூள், சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அரிசியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் வந்த பிறகு குக்கர் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஃபுட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் பேபிஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. வீக்லி 1 டைம்ஸ் கொடுத்தா கூட போதும். 10 மந்த் மேலே இருக்க பேபிஸ்க்கு கம்பல்சரி இந்த ஃபுட்டு கொடுக்கலாங்க. பட் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் கொடுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஷன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.